வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டு தற்போது 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை என்ற இடத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் வயநாட்டில் தற்போது சோகம் நிலவுகிறது. நிலச்சரிவில் 400 குடும்பங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், சரியாக இந்த விபத்து எங்கே நிகழ்ந்திருக்கிறது? சூரல்மலையில் இருந்து முண்டக்கை சில கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய நிலையில் சரியாக விபத்து எங்கே நிகழ்ந்திருக்கிறது? அதே போல 400 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த சூரல் மலை அப்படிங்கிற இடத்துலதான் இந்த ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த மாதமாக பாத்தீங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வடக்கு கேரளான்னு சொல்லக்கூடிய கண்ணூர், காசர்கோடு, மலப்புரம், வயநாடு பகுதிகளில் இந்த மழை பொழிவு பாத்தீங்கன்னா கனமழையாகவும் அதிதீவிர மழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது. இதனால அவ்வப்போது சில பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் வயநாடு பகுதியில கல்பட்டா, அதாவது குத்துமலை, மேப்பாடி, சூரல் மலைங்கிற இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணி அளவுல மிகப்பெரிய அளவுல மண் சரிவு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது காரணம் பாத்தீங்கன்னா இந்த காட்டாறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த மலை பகுதிகள் சரிந்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சூரல் மலைங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாலம், அதாவது ஒரு ஆற்றினுடைய இடையே கட்டப்பட்டிருந்த அந்த பாலமானது முற்றிலும் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினாலதான் இந்த சூரல் மலை பகுதிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சிக்கி தவித்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை பாத்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் ஒரு 11 பேர், அதாவது 2 குழந்தைகள் உட்பட 11 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில மீட்பு பணியில பேரிடர் மீட்பு படையினரும் அதே போல கேரளாவினுடைய தீயணைப்பு துறையினரும் இணைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கிராமங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக ராணுவ ஹெலிகாப்டர் உதவியும் கோரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள், சில பகுதிகள் ஒற்றைப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கு சென்று அடைவதற்கு மீட்பு படையினர் சென்று அடைவதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மீட்பு பணிகள்ல சில தாமதங்கள் ஏற்படுகிறது. காட்டாறுகள்ல வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மீட்பு படையினர் சென்று மீட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சில இடங்களுக்கு மீட்பு படையினர் நேரில் சென்று பலரையும் மீட்டு வருகிறார்கள் காலையிலிருந்து. இதே போல பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேரிடர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராகத்தான் தற்போது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் முழுமையான தகவல்கள் கிடைப்பதற்கு சற்று நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைத்திருக்கிறது. இந்த பகுதியில பெய்த கனமழை காரணமாக தான் இந்த நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தினால இந்த மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.